ஜஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக செல்வம் அடைக்கல்நாதன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அண்மையில் கூட எங்களுடைய காலை நேர செய்திகளில் நாங்கள் சொல்லியிருந்தோம், ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். அது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, தன்னிடமும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, எங்கு வேண்டுமென்றாலும் தான் அதை காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற வகையில் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். இதே விடயம் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக டெலோ கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார். பெரும்பாலான உறுப்பினர்கள் விட முக்கியமான உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு எதிரான கருத்துக்களை தான் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் செல்வம் அடைக்கல்நாதனும் தான் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட நபருக்கு எதிராக நஷ்டஈடு கேட்க உள்ளதாகவும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. குறிப்பாக இந்த பிரச்சனை எப்போ தோன்றது என்று பார்த்தீங்கன்னா, செல்வம் அடைக்கல்நாதன் சம்பந்தமான பிரச்சனை தோன்ற விழிக்கிறது. செல்வம் அடைக்கல்நாதன் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற சொன்னது கனடாவில் இருக்கிற ஒருவரால் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அந்த காலப்பகுதியில் அவருடைய வாகனமும் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தோமானால் அதற்கு முன்னை நாட்களில் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உயிராபத்து இருக்கின்றது என்கின்ற பொருள்பட பலரும் தங்களுடைய பாதுகாப்பை கோரியிருந்தார்கள். தங்களுக்கு துப்பாக்கி தேவை, ஆயுதங்கள் தேவை என்ற வகையிலெல்லாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த வகையில் தான் செல்வம் அடைக்கல்நாதனுக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட போன்றது என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது வகையில் இன்னொரு முக்கியமானுடைய முகநூல்லையும் மற்றும் சமூக வலைத்தளங்களையும் பதிவாகியிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் ஓவர், ஒரு குரல் பதிவொன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபரை மிரட்டுவது போன்ற ஒரு குரல் பதிவொன்று வெளியாகிருந்தது. அந்த குரல் பதிவு வெளியான பிறகு அது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகுதான் செல்வம் அடைக்கல்நாதன் சம்பந்தமாக அவருடைய கட்சி மட்டத்தில் கூட்டம் வைக்கப்பட்டு செல்வம் அடைக்கல்நாதன் இந்த தலைமை பதவியிலே இந்த விலகோணம் என்ற வகையில் பேசப்பட்டு அவர் அதற்கான கால அவகாசமே கேட்டிருந்தார். அந்த வகையில் இப்போ அண்மையில் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் தன்னிடம் ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கின்றது, அதை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி டெலோ கட்சியின் சார்பாக பேசியவர்கள் கூட தங்களிடமும் ஆதாரம் இருக்கின்றது, ஆனால் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதனால் கட்சியின் பேர் கெட்டு போயிடும் என்று தான் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய பேரும் இதால் கெட்டு போயிடும்ன்றதுக்காண்டி தான் பேசாமல் இருக்கிறோம். எங்கள்கிட்டையும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்கின்ற பொருள்பட அவர்கள் பேசியிருந்தார். அப்போ இந்த விடயம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது நான் இதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவேன் என்று. அதே மாதிரி பாராளுமன்றத்திலே மீது சம்பந்தமாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்ற வார்த்தை தெளிவாக அவர் இந்த ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது தன் மீது செலுத்தப்படுற குற்றச்சாட்டுகள், சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாமே போலியானவை என்ற விஷயத்தை தான் அவர் அதில் தெளிவிச்சிருக்கிறார். ஆகவே உண்மை இருந்தால் நிரூபியுங்க என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என ஒரு முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்கின்றார்கள், நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என்று. எப்படி அவர்களால் நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என்று கூற முடியும்? விசாரணைகள் நடந்து அது தொடர்பான விடயங்கள் வருகின்ற பொழுது தான் கூற முடியும் என்கிற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அப்படி என் மீது பிழை இருந்தால் உரிய ஆதாரத்துடன் அவற்றை நிரூபித்து காட்டுங்கள். வெறுமனை முகநூலில் இருந்து கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை, நேரடியாக களத்தில் இறங்கணும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தாத விதயமாகவே இருக்கின்றது. கிட்டத்தட்ட செல்வம் அடைக்கல்நாதன் பேசுகின்ற பொழுது கூட தன் மீது எந்த ஒரு வழக்குகளும் இல்லை முன்னை நாட்களில், அதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம் என்ற விஷயத்தையும் சொல்கிறேன். அப்போ இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பலரும் ஒரு குழப்ப நிலையை அடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட செல்வம் அடைக்கல்நாதன் ஆதரவாளர்களும் ஒரு குழப்ப நிலையை அடைந்திருக்கின்றார். மேம்போக்காக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சாட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அது சரியா பிழையா என்று விசாரணைகள் மூலம்தான் நாங்கள் ஆய்வு செய்து எடுக்கணும். ஆகவே இந்த விசாரணைகள் மூலம் ஆய்வு செய்து எடுக்கின்ற பொழுது என்ன வருதோ அதுக்கு உண்மையிலேயே செல்வம் அடைக்கல்தான் தானும் கட்டுப்படுவார்னு சொல்லியிருக்கார். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் போலீசார் விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது இனி அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பாக தெரிய வரும். ஆகவே இந்த இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் அவர் இந்த பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசியிருக்கார் என்றால் சொல்ல வேண்டும்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் பிரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டிவி 28C வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி 5 போக்யூஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட இணையவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளது. இவ்வூடகத்திற்கு ஸ்மார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன். அனுமதி இல்லாமல் இவ்வூடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. காலைக்கதிர் என்னும் இணையவழி மஞ்சள் ஊடகம் 11/11/25 வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறான பொய்யான தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் 22(2) பிரிவினை மீறும் செயலாகும். இவ்வாறான சட்ட மீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் 90வது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும். இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி விடயத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த වන්දිතුමා අවසන් කරාට ඔබ ඉදිරිපත් කිරීම අවසానයිනේ. You have finished. ஒரு நிமிஷம். இந்த முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் குலைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துங்கள்.
நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். கார்த்திகை மாதம் என்றாலே ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மாவீரர் நாள் சார்ந்த வாரம். வழமையாகவே இந்த மாவீரர் நாள் சார்ந்த வாரத்தில் பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கிட்டு பூங்காவில் மலர் கண்காட்சி ஒன்று வைக்கப்படுவது வழமை. அந்த மலர் கண்காட்சியில் பலரும் பங்கு கொண்டு தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருப்பார். குறிப்பாக இதில் வருகின்ற பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாகவே கன்றுகள் வழங்கப்படும். குறிப்பாக இந்த கன்று வளர்க்கின்ற தாவரவியல் வேலைகள் செய்கிறவர்கள் இதில் பங்கு பெற்றுவார்கள். பெருமளப்பில் இது ஏற்பாடு செய்யப்படும், பலரும் இதில் பங்கு பெறுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதில் பங்கு எடுக்க போகிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றது. கௌரவ விருந்தினராக பங்கெடுக்க போகின்றார் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துணை செயலாளர் தம்பிராசா ஜுகேஷ் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இதில் பிரதம விருந்தினராக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை என்ற மேனாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்க ராஜா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். இதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர்நேசன் தொடக்க உரையாற்ற இருக்கின்றார். தொடர்ந்துமே இது காலை 8:30 மணிக்கு 23ஆம் தேதி வரை, அதாவது இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களோட இணைந்து நடத்துகின்ற இந்த குறிப்பிட்ட நிகழ்வு 14ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி வரையுமே நடைபெற இருக்கின்றது. 8:30க்கு ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு இது நிறைவடைய இருக்கும். ஆகவே ஒத்துழைப்பு மக்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்றும் ஏற்பாடு குழுவினர் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரர் நாள் தொடர்பான சில முன்னேற்றகரமான விடயங்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் அது வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், மாவீரர் நாளை புனித நாளாக பிரகடனப்படுத்தியிருந்தார்கள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினர். அவை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினர் புனித நாளாக பிரகடனப்படுத்தினோட அங்கே மதுபான சாலைகளும் உடனடியாக மூடணும். அதாவது 27ஆம் தேதி மாவீரர் நாளன்று மதுபான சாலைகள் மூடப்படல் வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அங்கே பிரேரணையாக முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆகவே இது மக்கள் மத்தியில் வரவேற்று பெற்றிருந்த அதே நேரத்தில் மற்றைய சபைகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக செயல்படுகின்ற என்று சொல்லியிருந்தோம். நாங்கள் எங்களுடைய செய்தியில் கூட இது தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தோம். இப்போ கரைச்சி பிரதேச சபை கூட இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது. அந்த நாளில் மாவீரர் தின நாளில் மதுபான சாலைகள் மட்டுமல்லாது இறைச்சி கடைகளும் மூடப்பட வேண்டும் என்கின்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாவீரர் நாளை இந்த அரசாங்கம் கொஞ்சம் தளர்வாக விட்டிருக்கின்றது என்றது பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட உருக்கமான பதிவினை எடுத்திருக்கிறார். அதில் தமிழ் கட்சிகளை கூட விமர்சனம் செய்திருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட அரசியலாக இருக்கலாம், இருந்தாலும் உங்கள் தமிழ் கட்சிகள் என்ன செய்தது? இவ்வளவு மாவீரர்களும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருந்தார்கள் தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. அவர்களுடைய கனவை தமிழ் கட்சிகள் ஏதேனும் நிறைவேற்றி இருக்கின்றதா? ஏன் தமிழ் கட்சிகள், தமிழ் அரசியல்வாதி யாராவது ஒருவர் நிறைவேற்றி இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்டிருந்தார். அப்ப அவர் கிட்டத்தட்ட அவருடைய அந்த உரையை பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாவீரர் தினத்துக்கான ஆதரவு அவர்கள்ட்ட இருந்து கிடைக்கும், அதை சரியான முறையில் நடத்துவதற்கான விடயப்பரப்பில் அவர்கள் செயல்படுவார்கள் என்று பலராலும் பேசப்படுகின்றது. ஆகவே இனி மாவீரர் தின நாள் நடைபெறுகின்ற பொழுதுதான் இதற்குரிய அடுத்த கட்டங்கள் தெரிய வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நியமனங்கள் உண்மையிலே அண்மையில் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் நிறைய வெற்றிடங்கள் நிலவுது. அந்த வெற்றிடங்களுக்கு நியமனங்கள் வெகு விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நியமனங்களை
உள்வாங்கிறதுக்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இது போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக போராட்டக்காரர்கள் பார்த்திருந்தார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் ஒன்று நிலவினது. அண்மை காலமாக போராட்டக்காரர்களால் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஆளும் தரப்பு தேசிய மக்கள் சக்தி அன்வர் அரசாங்கத்தின் மேலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நியமனங்கள்ல ஆளும் தரப்பு தலையிட்டு செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டதில் இருந்து யார் இந்த ஆளும் தரப்பு எம்பி, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எம்பிக்கள் பார்க்கின்ற பொழுது ராஜீவன், இளங்குமரன் போன்றவர்களுடைய பெயர்கள் இதில் லேசாக தலை தூக்கியது. இவர்கள்தான் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ என்ற விஷயம் பேசப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள் என்ன விடயத்தை முக்கியத்துவம் சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் என்றால், நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு பலாபலன் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முதல் எம்பிக்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. இது பல வெற்றிடங்கள் இருக்கிறது, அந்த வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்குங்கொண்டு அப்பேக்கு அவர்கள் பாராமுகம் காட்டிவிட்டு இப்ப போராட்டம் வெற்றியளித்து இதற்கான பலாபலன் கைகூடுல வேளையில வந்து உள்ளுக்க மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு தவறான அரசியல், தவறான விடயம். ஆக இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதுனால், இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட இந்த நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது என்னை கேட்டுட்டு தான் நியமனங்கள் வழங்கணும், இது சம்பந்தமான விடயங்கள்ல நான் சில கருத்துக்களை சொல்லுவேன் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தார். அப்ப ஊழியர்கள் தெரிவித்திருந்தார். அப்ப இந்த விடயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது முன்னை நாள் அரசாங்கத்தில் என்ன விடயங்கள் நடந்ததோ அதுதான் இப்ப இந்த அரசாங்கத்திலே நடக்குது என்கிற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஊடக செய்திகள்ல பெரும்பாலும் அடிபட்ட பேர் என்ன, முன்னை நாள்களில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆட்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆட்சி இருக்கின்றது, இது மாற்றப்படல் வேண்டும் என்கின்ற விடய பொருள்ல பேசப்பட்டிருந்தது. இது ஊடகங்களில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த விடயம். உண்மையிலேயே நாங்கள் எல்லா இடத்துலையும் நன்மையாக செயற்படுறோம், நீதித்துறையில நாங்கள் தலையில, கல்வித்துறையில நாங்கள் தலையிடறே இல்லை, எல்லாமே நலன்லையா இருக்குன்னு சொன்னவர்கள் இப்ப வந்து கல்வித்துறையிலேயும் அரசியலை புகுத்துகின்றார்கள். முன்னே நாட்கள்ல கருணி அமரசூரி அவர்கள் தன்னுடைய பிரதமர் ஆனாப்புறம் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றார். இந்த குறிப்பாக இந்த பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகளை பிரதம விருந்தினராக கொண்டு வரதை நிப்பாட்டணும், அரசியல்வாதிகள் பாடசாலைகளில் கௌரவிக்கப்படுறதை நிப்பாட்டணும், பாடசாலைகளுக்குள்ள அரசியலை கொண்டு வரக்கூடாது, முன்னைய ஆட்சிகளில் பாடசாலைகளில் அரசியலை கொண்டு வந்திருந்தார்கள், ஆனால் நாங்கள் இப்பொழுது பாடசாலைக்குள்ள அரசியலை கொண்டு வர மாட்டோம் என்று தெரிவித்த பிறகு இவரே யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல பாடசாலைக்கு போய் கௌரவிக்கப்படுகிறார். ஆக இந்த விடயங்கள் அந்த இடத்துல விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரி இப்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வு, நடந்தாக சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு பல விமர்சன அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இது சம்பந்தமாக யார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ராஜீவன் எம்பி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்கு குரல் கொடுத்தேன். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக நான் மெட்ராக்கள்கிட்ட போய் குரல் கொடுத்தேன். ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை. இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது என்று ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்கள் நிரப்புவதில் அரசு தரப்பு எம்பி ஒருவர் தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ஊடகங்களிட செய்திகளை அறிந்து கொண்டேன். அது சம்பந்தமாக இந்த விடயத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆக இந்த விடயத்தை வைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இதில் இருக்கின்ற அரசியல் தலையீடு யாருடையது என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே இந்த விடயம் பொதுவெளிக்கு வந்துட்டு, பொதுவெளிக்கு வராவிட்டால் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு உடனடியாக இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு யார் அந்த நபர் என்கின்ற விடயம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது.